Hi dear students, good morning. Next exercise 5.3 continuation question number 9. So already பார்த்த exercise question number 9. Find the equation of the median. Find the equation of the median and altitude of triangle ABC and altitude median and altitude of triangle ABC through A where the vertices are A of 6, 2, B of minus 5, minus 1 and C of 1, 9. So என்ன find out பண்ண சொல்லிருக்கோம்? Find the equation. Find the equation. எதுக்கு equation find out பண்ணோம்? Find the equation of median and altitude. Median को altitude को equation find out பண்ணோம். Okay. So எது median, எது altitude of triangle ABC through A. அதாவது triangle ABC A B C through A ல இருந்து வரக்கூடிய அந்த லைன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படினா மீடியன். அதாவது BC க்கு கரெக்ட்டா மிடில்ல இன்டர்செக்ட் ஆனிச்சு அப்படினா அது மீடியன். A ல இருந்து வரக்கூடிய அந்த லைன் வந்து BC ல எங்க வேணாலும் இன்டர்செக்ட் ஆனிச்சு அப்படினா அதாவது BC ங்கற லைன் எங்க வேணாலும் இன்டர்செக்ட் ஆகலாம். பட் ஆனா எப்படி இருக்கணும்? 90 டிகிரி இருக்கணும். அப்படி 90 டிகிரில இருந்துச்சு அப்படினா அது ஆல்டிட்யூட். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம்? Find the equation of the median. Okay. To find the equation of median. To find the equation of median. Okay, இப்போ மீடியனுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். திரும்ப டயகிராம் பாருங்க A B C. சோ அந்த மீடியன்ஸ் லைன் வந்து எந்த வெர்டெக்ஸ்ல இருந்து வரும்னு சொல்லிருக்காங்க. Of triangle ABC through A. Aங்கற அந்த வெர்டெக்ஸ்ல இருந்து அதாவது Aங்கற இந்த வெர்டெக்ஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த லைன் தான் என்ன அப்படினா மீடியன். இந்த லைன் வந்து எப்படி இருக்கும் அப்படினா BC க்கு கரெக்ட்டா மிடில்ல இன்டர்செக்ட் ஆகும். அப்படி இன்டர்செக்ட் ஆனிச்சு அப்படினா தான் அது வந்து என்னது மீடியன் அப்படினு சொல்றோம். ஓகேவா? இப்போ AD ABC இதுக்கு என்ன நேம் கொடுக்கறாங்க? அடுத்து BC ல இன்டர்செக்ட் ஆயிருக்கு இல்லையா? D. ஓகே இப்போ இந்த AD க்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படினா நமக்கு ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் வேணும். இல்ல அப்படினா ஒரு 2 பாயிண்ட்ஸ் வேணும். சோ ரெண்டு பாயிண்ட்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா the midpoint of BC ஃபர்ஸ்ட் BC க்கு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோ. மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம்? Aங்கற பாயிண்ட்ஸையும் Dங்கற பாயிண்ட்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். ஓகேங்களா? ஓகே. சோ midpoint of midpoint of BC. இந்த BC க்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிங்க. மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா Dங்கற பாயிண்ட் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் A வும் D யையும் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிரலாம். ஓகே. midpoint of BC. Midpoint of BC equal to D of என்ன formula? Midpoint is x1 plus x2 divide 2 comma y1 plus y2 divide 2. Okay, equal to D of. So இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம midpoint ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா BC. அப்ப இந்த 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கோ. BC இந்த 2 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்ப B of -5, -1 C of 1, 9. ஓகே. அப்ப x1 y1 x2 y2. ஓகே. இந்த 2 பாயிண்ட்ஸ்க்கும் B க்கும் C க்கும் மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. x1 தான் இருக்கு -5 x2 1 -5 plus 1
plus 1 divide 2, comma y1 plus y2 minus 1 plus 9, minus 1 plus 9 divided by 2, okay, equal to d of minus 5 plus 1 minus 4 divide 2, comma minus 1 plus 9 8, so 8 divide 2, okay, equal to d of 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2, 4 2s are 8, okay, so d of minus 2 comma 4, அப்ப the midpoint of BC equal to d of minus 2 comma 4, okay, இப்ப d யோட பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும் minus 2 comma 4, ஆல்ரெடி a க்கு நமக்கு வேல்யூ தெரியும் 6 comma 2. இந்த a b இந்த 2 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஓகே, equation of median. The equation of median. Okay, இந்த மீடியனுக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? y2 minus y1 divide y minus y1 divide y2 minus y1 equal to x minus x1 divide x2 minus x1. 2 points கொடுத்து ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? y minus y1 divide y2 minus y1 equal to x minus x1 divide x2 minus x1. ஓகே, இப்போ எந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்? a d. எதை எதுக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? the equation of median. அப்ப மீடியன்ங்கிறது எது? ad தான் மீடியன். அந்த லைனுக்கு தான் adங்கிற அந்த லைனுக்கு தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அப்ப a of 6, 2 d of minus 2, 4 x1 y1 x2 y2. ஓகே, அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. a d நம்ம சைடுல ரைட் பண்ணிருக்கோம் பாருங்க. a of 6, 2 d of minus 2, 4. ஓகே, கீழ x1 y1 x2 y2 இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. y க்கு வேல்யூ கிடையாது, அப்படியே வச்சுங்க. y minus y1 2 y minus 2 divide y2 minus y1 y2 என்னது 4 y1 2 அப்ப 4 minus 2 equal to next x minus x1 x1 equal to what? 6 x2 equal to minus 2, so x1 6 divide x2 equal to minus 2 minus 6 okay, simplify பண்ணு. y minus 2 divide 4 minus 2 2 equal to x minus 6 divide minus 2 minus 6 minus 8. okay, இப்போ மல்டிப்ளை பண்ணு. 2 into x 2x 2 into 6 minus 12. okay, next 8 ஆல் மல்டிப்ளை பண்ணு equal to minus 8 into y minus 8y minus 8 into minus 2 minus into minus plus 8 2s are 16. okay, இப்போ ரைட் சைடுல உள்ளதெல்லாம் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. ஆட் வைஸ் ரைட் பண்ணிக்கோ. 2x அடுத்து இந்த minus 8y லெஃப்ட் சைடு இருந்துச்சுனா plus 8y. okay, ஆல்ரெடி minus 12 இருக்கு. இந்த minus
சாரி plus 16 நெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா minus 16 equal to 0. இது என்ன சிம்பிளிஃபை பண்ணலாம் எப்படி 2x plus 8y minus 12 minus 16 அப்ப minus 28 equal to 0 divided by 2. 2x plus 8y minus 28 equal to 0. So இது என்ன பண்றானே எல்லாமே 2 ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கு. அப்ப dividing by both side by 2. 2 ஆல டிவைட் பண்ணு 1 times 4 times 14 times அப்ப x plus 4y minus 14 equal to 0. That's all. So the equation of the median is x plus 4y minus 14 equal to 0. ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. புரியலனாலும் நான் திரும்ப சொல்லி தரேன். ஓகேவா? To find the equation of median. அதாவது இந்த क्वेश्चनல பாத்தீங்கன்னா find the equation of the median and altitude. Two questions இருக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்? மீடியன் மட்டும் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ஆல்டிட்யூட் இருக்கு. ஆல்டிட்யூட் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்போ நம்ம மீடியனுக்கு மட்டும் தான் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா BC க்கு மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோ. ஏன் அப்படினா மீடியன் அப்படினா மிட் பாயிண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். ஆல்டிட்யூட் அப்படினா BC க்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அதனால தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க? BC க்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஆல்ரெடி A க்கு பாயிண்ட் தெரியும். இப்போ D க்கு நம்ம பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ A D அந்த ரெண்டு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி 2 பாயிண்ட் ஃபார்முலா பை சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு அந்த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இதுல நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन. A of 6, 2, B of minus 5, minus 1, C of 1, 9. Okay. So அதே same question, same diagram தான். இப்போ place பத்தல அப்படின்னா ரைட் சைடுல மாத்தி டிரா பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மீடியன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். மீடியன்க்கு தான் ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி மீடியன் of triangle ABC through A. அந்த triangle ABC ஏங்கிற வெர்டெக்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த மீடியன் லைனுக்கு தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் அதே triangle ABC ல A ல இருந்து வரக்கூடிய ஆல்டிட்யூட்க்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது மீடியன், இது ஆல்டிட்யூட். ஓகே குட். இப்போ இந்த மீடியன் ஆல்டிட்யூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. மீடியன் அப்படினா A ல இருந்து வரக்கூடிய அந்த லைன் வந்து BC ல இன்டர்செக்ட் ஆகும். BC ல மிடில்ல இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? அதே ஆல்டிட்யூட் அப்படிங்கிறது A ல இருந்து Aங்கிற வெர்டெக்ஸ் அந்த லைன்ல தான் வரும். ஆனா BC க்கு எப்படி இருக்கும்? பர்பெண்டிகுலரா இருக்கும். BC க்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த BCங்கிற லைன்ல எங்க வேணாலும் இந்த ஆல்டிட்யூட் லைன் வந்து இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இந்த AD இது D அப்படி நேம் கொடுத்துக்கோம். இந்த AD தான் நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? சோ ஆல்ரெடி மீடியன்னால நம்ம மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். மீடியனை கரெக்ட்டா மிடில்ல இன்டர்செக்ட் ஆகும். அதனால மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம மிட் பாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன் அப்படினா A ல இருந்து வரக்கூடிய அந்த ஆல்டிட்யூட் லைன்ஸ் வந்து BC ல எங்க வேணாலும் இன்டர்செக்ட் ஆகும். மிடில்ல இன்டர்செக்ட் ஆகாது. அது எங்க வேணாலும் இன்டர்செக்ட் ஆகலாம். மிடில்ல இன்டர்செக்ட் ஆகுது. பட் ஆனா எப்படி இருக்கும்? 90 டிகிரில இருக்கும். ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா
இந்த A ல இருந்து வரக்கூடிய இந்த ஆல்டிடியூடுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். எப்படி ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்றது? BC ஃபர்ஸ்ட் BC க்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணு. அந்த ஸ்லோப்பை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி சைன் சேஞ்சஸ் பண்ணோம்னா AB யோட ஸ்லோப்பா மாறிடும். ஏன் அப்படின்னா இந்த AD வந்து BC க்கு எப்படி இருக்கு அப்படின்னா பர்பெண்டிகுலரா இருக்கு. சோ பர்பெண்டிகுலரா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சார் பர்பெண்டிகுலர்னு சொல்றீங்க அப்படின்னா இந்த AD லைன் வந்து BC க்கு எப்படி இருக்கு 90 டிகிரில இருக்கு. சோ 90 டிகிரில இருந்தாலே பர்பெண்டிகுலர் தான். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் BC க்கு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணு. அந்த ஸ்லோப் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணி AD யோட ஸ்லோப்பா மாத்திடலாம். ஓகேங்களா? சோ ஓகே. To find the equation of altitude. To find the equation of altitude. இப்ப altitude க்கு equation find out பண்ண போறேன். To find the equation of altitude. Okay. First slope of BC. First என்ன find out பண்ண போறோம்? Slope of BC. போன क्वेश्चनல slope BC க்கு mid point find out பண்ணோம். இந்த क्वेश्चनல BC க்கு slope கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மீடியன் அப்படினா மிடில்ல இன்டர்செக்ட் ஆகும். இது ஆல்டிடியூட். இப்போ வந்து இது என்னது? ஆல்டிடியூட் 90 டிகிரில இருக்குது. ஓகேங்களா? BC க்கு 90 டிகிரில இருக்கு. ஆல்டிடியூட் அப்படினு சொல்லிட்டோம். அது எங்க வேணாலும் இன்டர்செக்ட் ஆகலாம். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம BC க்கு ஸ்லோப் கண்டுபிடி. அந்த BC யோட ஸ்லோப்பை இதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கோ. நம்ம எப்படி ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? ரெண்டு பாயிண்ட் இருக்கணும். இல்ல அப்படினா ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? To find the equation of altitude, slope of BC. Slope of BC. Okay. Slope கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா இருக்குன்னா y2 minus y1 divide x2 minus x1. x2 minus x1. Okay. எதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம்? Slope of BC. இந்த Bங்கிற பாயிண்ட்ஸ்க்கும் Cங்கிற பாயிண்ட்ஸ்க்கும் x1 y1 x2 y2. Okay. y2 minus y1 y2 9 y1 minus 1 அப்ப 9 minus y1 ஓட வேல்யூ தான் என்ன இருக்கு -1 அப்ப ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு மைனஸ் மைனஸ் பிளஸ் 1 ஆ மாறிடும் டிவைட் x2 minus x1 x2 equal to 1 x1 equal to -5 அப்ப 1 minus 5 1 minus 5 so already minus இருக்கா x1 ஓட வேல்யூ -1 அப்ப மைனஸ் மைனஸ் பிளஸ் equal to 9 plus 1 10 divide 6 okay equal to divide பண்ணுங்க 2 டேபிள்ல 3 times 5 times அப்ப 5/3 so slope of BC equal to 5/3 slope of BC equal to 5/3 okay slope of BC equal to 5/3 okay இப்போ நான் BC தான் ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கேன் இந்த ஸ்லோப் தான் நான் எதுக்கு மாத்த போறேன் ஸ்லோப் ஆஃப் AD AD க்கு ஸ்லோப் மாத்த சேஞ்சஸ் பண்ணாதான் நம்மளால ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் so slope of AD slope of AD equal to slope of AD equal to இங்க BC க்கு என்ன ஸ்லோப் இருக்கோ அந்த ஸ்லோப் அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுங்க இங்க 5/3 இருக்கு அப்ப 3/5 அங்க பிளஸ்ல இருந்தது இப்ப மைனஸ் மாத்திட்டோம் அப்ப ஸ்லோப் ஆஃப் AD equal to -3/5 இங்க எப்படி இருந்துச்சு ஸ்லோப் ஆஃப் BC இது ஸ்லோப் ஆஃப் BC இது ஸ்லோப் ஆஃப் AD சோ இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படினா +5/3 இத ரெசிப்ரோக்கல் பண்ணி சைன் சேஞ்சஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இது எதனுடைய ஸ்லோப்பா மாறிடுச்சு AD யோட ஸ்லோப்பா மாறிடுச்சு இங்க எதனுடைய ஸ்லோப்பா இருந்தது BC யோட ஸ்லோப்பா இருந்துச்சு ஓகே அப்ப ஸ்லோப் ஆஃப் AD equal to -3/5 ஓகே சோ ஆல்ரெடி நமக்கு A ங்கற ஒரு பாயிண்ட்ஸ் தெரியும் A of 6, 2 இப்போ நம்ம AD க்கு ஒரு ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் என்னது -3/5 அப்போ ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப் ஒரு பாயிண்டையும் ஒரு ஸ்லோப்பையும் வச்சு நம்ம ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் y minus y1 equal to m into x minus x1 okay
equation of the equation of altitude. The equation of altitude, y minus y1 equal to m into x minus x1. So x1 y1 ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்லோப். அப்ப ஸ்லோப் m equal to minus 3 divide 5 point a of 6,2. okay இத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a of x1 y1 substitute பண்ணு. y minus y1 equal to r 2, y1 equal to 2 equal to m. m ங்கிறது என்னது? ஸ்லோப். இந்த ஸ்லோப் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம்ல, ஸ்லோப் ஆஃப் AD. எதுக்கு ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்றோம்? the equation of altitude. ஓகேங்களா? அப்ப ஸ்லோப் ஆஃப் AD, இங்க என்ன ஸ்லோப் இருக்கோ அந்த ஸ்லோப்பை இத யூஸ் பண்ணிக்கணும். m equal to minus 3 divide 5. ஸ்லோப் m னாலும் ஸ்லோப்னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? இந்த m ஓட வேல்யூ தான் நான் இங்க யூஸ் பண்றேன். இப்போ இது m ஓட வேல்யூ தான். நீ ஏடிங் போட்டதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸ்லோப்னாலும் m னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். ஸ்லோப்னாலும் m தான், m னாலும் ஸ்லோப் தான். சோ m க்கு தான் இந்த வேல்யூ நான் அப்ளை பண்ணிருக்கேன். minus 3 divide 5 into x minus x1. x1 ஓட வேல்யூ என்ன இருக்குது? 6. இப்போ minus 6. x minus x minus x1 value 6. okay the 5 let's say multiply பண்ணு. 5 into y 5y 5 2s are 10 equal to minus 3 into x minus 3x minus into minus plus 3 6 are 18. okay இப்போ x வந்து நெகட்டிவா இருக்கு, லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. plus 3x plus 5y minus 10, இது லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா minus 18 equal to 0. அப்ப 3x plus 5y minus 28 equal to 0. that's all. முடிஞ்சிருச்சு. இது எதோட ஈக்குவேஷன்? therefore the correct equation 3x plus 5y minus 28 equal to 0. எதோட ஈக்குவேஷன்? the equation of altitude is 3x plus 5y minus 28 equal to 0. okay இப்போ क्वेश्चन நம்பர் 9 finished. இதுல வந்து 2 क्वेश्चंस, அதாவது ஒன்னு மீடியன், another one altitude. இப்போ லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா இது தனித்தனியா செப்பரேட் பண்ணி கேக்குவோம். ரெண்டுமே 5 மார்க் தான். மீடியன் ஒரு 5 மார்க், ஆல்டிடியூட்ங்கிறது ஒரு 5 மார்க். சோ இந்த வருஷத்துல என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா ரெண்டுமே மிங்கிள் பண்ணி கொடுத்திருக்கான். மீடியனும் ஆல்டிடியூடும் ஒரே क्वेश्चनா கொடுத்திருக்கான். ஆனா எக்ஸாம்ல கேட்கும்போது மீடியன் மட்டும் தான் கேட்டிருந்தான். ரிவிஷன் டைம்ல அந்த எக்ஸாம் கேட்கும்போது மீடியன் மட்டும் தான் கேட்டிருந்தான். ஏன்னா கேட்கும்போது உனக்கு தனித்தனியா செப்பரேட்டா தான் கேட்பான். பட் ஆனா நீ புரிஞ்சுக்கணும், ஆல்டிடியூடு கொடுத்தாலும் கூட தெரிஞ்சிருக்கணும், மீடியன் கொடுத்தாலும் கூட தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆல்டிடியூடுக்கும் மீடியனுக்கு என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, மீடியனா ஏலேருந்து வரக்கூடிய அந்த வெர்டெக்ஸ், அந்த லைன், அந்த பர்பெண்டிகுலர் லைன் வந்து மிடில் இன்டர்செக்ட் ஆகும். எது இப்ப மீடியனுக்கு. அதே ஆல்டிடியூட் அப்படின்னா பிசிக்கு எங்க வேணாலும் இன்டர்செக்ட் ஆகும், ஆனா பர்பெண்டிகுலரா இருக்கும், 90 டிகிரில இருக்கும். ஓகேவா? வேற ஒன்றும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன ஃபோன் பண்ணி கேளுங்க. புரியலனாலும் திரும்ப நான் சொல்றேன். ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? தேங்க்யூ.